பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சற்று நேர சிந்தனைக்காக வேதத்திலிருந்து ஒரு வேத வசனத்தை வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9 முதல் 11 வரை உள்ள வசனத்தை வாசிக்க கேட்போமாக. போதும். பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதியில் அதனுடைய 9ம் 10ம் ஒரு முறை கூட வாசிக்க கேட்போமாக. எழுதியிருக்கிறபடி தம்மில் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, தோன்றவும் இல்லை, ஆவியினாலே வெளிப்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு வெளிப்பாடு பெற்ற வாழ்க்கை என்பதை மறந்துவிடக்கூடாது. வெளிப்பாடு என்றால் திரை மாற்றப்படுதல் என்று பொருள்படும். இன்னும் சொல்லப்போனால் மறைவு நீக்கப்படுதல். நாம் இந்த நாட்களில் சாதாரணமாக பார்க்கிற இவைகளெல்லாம் இயற்கை. ஆனால் வெளிப்பாடு என்றால் இயற்கைக்கு அப்பாற்பட்டது தான் வெளிப்பாடு. பிரைஸ் தி லார்ட். அந்த வெளிப்பாடை பிரைஸ் தி லார்ட் பெறுவதுதான் வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் வெற்றிகரமான கிறிஸ்தவ கர்த்தருடைய ஊழியத்திற்கும் மிக மிக மேன்மையானதாக அமையும். பிரைஸ் தி லார்ட். வெளிப்பாடு இல்லை என்றால், ஒரு தரிசனம் இல்லை என்றால் பிரைஸ் தி லார்ட் வாழ்க்கை ஒரு இருண்ட நிலையாக மாறும். இதற்கு ஒரு வசனத்தை கூட வாசிக்கிறேன். மத்தேயுவில் உன் கண் தெளிவாயிருந்தால் என்று சொல்லப்பட்டு வேதம் சொல்லுகிறது. கண் வாசிப்போம். கண்ணானது சரீரத்திற்கு விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் எப்படி இருக்குமா? வெளிச்சமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணானது சரீரத்திற்கு வெளிச்சம், விளக்காய் இருக்கிறது. கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் எப்படி இருக்குமா? வெளிச்சமாய் பிரகாசமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கண் திறக்கப்பட்ட ஒரு மனுஷன், ஆமென். வெளிப்பாடு பெற்ற மனுஷன், ஆமென். வெளிப்பாடு பெற்றால் அவனுடைய ஊழிய பாதையும் வெற்றிகரமாக இருக்கும். அவனுடைய போதனையும் சரியானதாக இருக்கும். அவனை கர்த்தர் வைத்திருக்கிற இடமும் பிரகாசமாக இருக்கும். ஆமென். அந்த வெளிப்பாடு பெற்றவன் 1000 பிரச்சனை வந்தாலும், உணவு புசிக்க உணவில்லாமல் இருந்தாலும் அவன் கவலைப்பட மாட்டான். என்னை அழைத்த தேவன் என்னை போஷிப்பார் என்று நின்று கொண்டிருப்பான். ஹல்லேலூயா. இங்கு நாம் பார்க்கும்போது மிக அருமையான வார்த்தை 9 எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை
கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அது மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அண்டா புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை, ஆமென், வேறு எந்த ஒரு மனுஷனும் அதை அறிய முடியாத கர்த்தர் வேறு சொல்லுகிறது. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளையே, அன்பான என்னுடைய உடன் ஊழியரே, பிரைஸ் தி லார்ட், இந்த நாளிலே உங்கள் கண் திறக்கப்பட்டதாக இருக்கட்டும். மத்தேயுவில் வாசித்த ஒரு முறை வாசிப்போமாக. உங்கள் வாழ்க்கையின் பிரகாசமாய் இருக்க வேண்டும் என்றால் உங்கள் கண் திறக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி என்றால் சரியான வெளிப்பாடுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஆமென். தேவனை குறித்த ஒரு தெளிவான வெளிப்பாடு, தேவன் தனக்கென்று நியமித்ததை குறித்த ஒரு வெளிப்பாடு, தேவன் என்னை நடத்துகிற ஒரு பாதையை குறித்த ஒரு வெளிப்பாடு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்க வேண்டும். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அவருடைய வாழ்க்கை குறித்த ஒரு வெளிப்பாடு, அவருடைய குடும்பத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு, அவருடைய பிள்ளைகளை குறித்த ஒரு வெளிப்பாடு, புருஷனுக்கு மனைவி குறித்த ஒரு வெளிப்பாடு, மனைவிக்கு புருஷனை குறித்த வெளிப்பாடு, சகலத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு பெற்றவனே அவன் வாழ்க்கையில் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ முடியும். அவன் குடும்பமே பிரகாசிக்கிற குடும்பமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனுடைய ஊழியமே பிரகாசமாக இருக்கும். அல்லேலூயா. ஆள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கோ கம்மியாக இருக்கோ, பிரகாசம் பரிசுத்த ஆவியானுடைய உண்மையான அசைவாடுதல் இருக்க வேண்டும் என்றால் வெளிப்பாடோடு ஊழியம் செய்ய வேண்டும். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் கண் சரீரத்திற்கு வெளிச்சமாக இருக்கிற. வாசிப்போம். தெளிவாய் இருந்தால் வெளிச்சமாக இருக்கு. எவ்வளோ அருமையான கர்த்தருடைய வார்த்தை. உன் கண் கெட்டதாக இருந்தால் எப்படி இருக்குமா? இருளாக இருக்கும். அப்போ உங்கள் வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு இருண்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கா? உங்கள் குடும்பம் ஒரு இருண்ட நிலைக்குள் இருக்கிறதா? உங்கள் ஊழிய பாதை ஒரு இருண்டு போன ஒரு நிலைக்குள் கடந்து சென்று கொண்டிருக்கிறதா? இன்று கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பதற்காக ஜெபியுங்கள். ஆமென். உங்கள் கண்கள் திறக்கப்பட்டால் இருள் நீங்கும். பேசலார் திறக்கிறவர் யார் தெரியுமா? வாசிப்போமாக. அதனுடைய 10ஆம் வசனம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் என்ன செய்திருக்க? வெளிப்படுத்தினார். ஆமென். அப்போ வெளிப்பாடு பரிசுத்த ஆவியானவரால் உண்டாக வேண்டும். ஆமென். தெளிவுள்ள ஒரு வாழ்க்கை. ஆமென். கர்த்தருடைய ஆவியானுடைய ஆளுகையும் அசைவாடுதலும் ஒரு நபருடைய வாழ்க்கையில் இழந்து விட்டால் வாழ்க்கை இருண்டு விடுகிறது. பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை நான் பார்த்திருக்கிறேன். ஆமென். ரட்சிக்கப்பட்ட தொடக்க நாட்களில் அவர்கள் வாழ்க்கை ஒரு பிரகாசமாக இருக்கும். அவருடைய முகத்தில் ஒரு பிரகாசம் தெரியும். அவருடைய குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியின் பிரகாசம் தெரியும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ரட்சிக்கப்பட்ட தொடக்க நாட்கள், தொடக்க காலங்கள். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சி, குடும்பத்தில் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி, உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி காணப்பட்டது. அந்த மகிழ்ச்சி ஆகிய வெளிச்சத்தை தக்க வைக்கணும். ஆமென். அதற்கு ஒரே ஒரு வழி, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்வதே வழி. ஆமென். வேதம் சொல்லுகிறது, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களை என்ன செய்கிறார்? ஆராய்ந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனை குறித்த ஒரு அறிவுக்குள் அவர் நம்மை வழிநடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர். இங்கு தான் பார்க்கும்போது தான் சொன்னேன், வெளிப்பாடு என்றால் திரை மாற்றப்படுதல், மறைவு நீக்கப்படுதல்.
நாம் பார்ப்பது இயற்கை, இயற்கைக்கு அப்பாற்பட்டது தான் வெளிப்பாடு. பிரைஸ் தி லார்ட். தேவன் ஒரு நபருடைய கண்களை திறந்தால் அவன் வெளிப்பாடு பெற்றவனாய் மாறுகிறான். வேதத்தில் பார்க்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 16வது அதிகாரம் அவனுடைய 14, 15, 16 வாசிப்போமாக. 13 வாசிப்போம். பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது ஆண்டவர் தம்முடைய சீசர்களை பார்த்து கொண்டு கேட்கிறார். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், இங்கே ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை நான் பார்க்க முடியும். சீசர்களை பார்த்து ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்றார். பாருங்கள், ஜனங்கள் ஆண்டவரை குறித்த ஒரு அறிவு, அங்குள்ள ஒரு வெளிப்பாடு நாம் பார்க்க முடிகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்போ யோவான் ஸ்நாபகன் என்றும் எலியா என்றும் பாருங்கள், இங்கு ஜனங்கள் ஆண்டவரோடு கூட இருந்தவர்கள், ஆண்டவரால் போஷிக்கப்பட்டவர்கள், ஆண்டவரால் அற்புதத்தை பெற்றவர்கள். சப்பானி நடந்தது, ஊமை பேசினது, செவிடு திறக்கப்பட்டார்கள், குஷ்டரோகி சொஸ்தமானார்கள், பிசாசிலிருந்து விடுதலை கிடைத்தது. இவைகளெல்லாம் இயேசு சுற்றி இருக்கிறாங்க. 5 அப்பத்தை 5000 பேருக்கு போஷித்தார். இப்படியெல்லாம் செய்த ஒரு மகத்துவமான உன்னதமான தேவகுமாரனை ஜனங்கள் வைத்திருக்கிற கணக்கை பாருங்கள். யோவான் ஸ்நாபகன் தீர்க்கதரிசி ஒருவர் என்று ஜனங்கள் கணக்கு போட்டு வச்சிருக்கிறாங்க. இவ்வளவுதான் இன்றைய மனிதனுக்குரிய அறிவு. ஆமென். அதாவது மனிதன் இயேசுவை பார்ப்பது, மனிதன் தேவனை பார்ப்பது தன்னுடைய மூளை அறிவின் அடிப்படையிலும் உலக பிரகாரமான அறிவின் அடிப்படையில் தான் பார்க்கிறார். அதுதான் அந்த நிலை. அநேகர் இன்று கிறிஸ்துவிடத்தில் ஏன் வரவில்லை? அவர்கள் ஆண்டவராய் இயேசுவை பார்ப்பது உலக அறிவின் அடிப்படையில் தான் பார்க்கிறார், உலகத்தின் அடிப்படையில், உலக கண்ணோட்டம். அன்று ஜனங்கள் இயேசுவை உலக கண்ணோட்டத்திலாம் பார்த்தார்கள். யோவான் ஸ்நாபகன் என்றும் எரேமியா, எசேக்கியேல் எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி ஒருவர் என்றும் என்ன செய்தாங்களா, சொன்னாங்களாம். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஜனங்களுடைய பார்வை. அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் இப்படி கணக்கு போடுறாங்க, பொதுவான உலக அறிவு. இன்று சபையில் ஆராதனைக்கு வருகிற அநேக தேவனுடைய பிள்ளைகளிலும் கூட அநேகருக்கு ஆண்டவரை குறித்த அறிய வேண்டிய பிரகாரம் உள்ள ஒரு அறிவு இல்லை. சபைக்கு வருவார்கள், ஏதோ எல்லாரும் சேர்ந்து கை தட்டுறாங்க, அவரும் சேர்ந்து கை தட்டுவாங்க, பாடுறாங்க, அவங்களும் ஏதோ தெரிஞ்ச பாடுவாங்க. ஆனால் உண்மையான ஒரு பிரகாசமான மனக்கண்கள் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஒரு அறிய வேண்டிய பிரகாரம் இயேசுவை அறியாத ஒரு பெரும் கூட்டம் இன்று கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிறது. ஆமென். வேதம் சொல்லுகிறது, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்துகிறவரிடத்தில் நெருங்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி நெருங்க வேண்டும். பாருங்கள், அங்கே கேட்கிறார் வாசிக்கும் போது அடுத்த வசனம். அப்பொழுது அவர் சீசர்கள் பக்கம் ஆண்டுடைய கவனம் திரும்புகிறது. எல்லாரும் கேட்கிறாரு, ஜனங்கள் என்னை குறித்து யார் என்று நினைக்கிறார்கள்? அதுக்கு என்ன சொன்னாங்க? எலியா, யோவான் ஸ்நாபகன், எரேமியா, தீர்க்கதரிசி ஒருவர். இதுதான் அவஜரங்களோட அறிவு. பார்த்தீங்களா, சுமார் 3 வருஷம் இயேசு ஊழியம் செய்தார். பிரைஸ் தி லார்ட். அந்த நாட்கள் ஜனங்களுடைய அறிவு ஆண்டரை குறித்து அவ்வளோதான். இத்தனைக்கும் அவர் கூடயே சுத்தினார். எவ்வளோ பிரசங்கம் பண்ணார், மலை பிரசங்கம் பண்ணார், எத்தனையோ ஓமைகளாக பேசினார், எல்லாம் செய்தோம், எல்லாம் காது வழியாக கேட்டோம். வேதம் சொன்ன செவிடம் காதில் சங்கூதன மாதிரி. ஜனங்கள் ஒரு தெளிவில்லை, ஆண்டை குறித்த அறிவு வரல. இன்றைக்கும் காலகாலமாக நான் இத்தனை வருஷமாய் சபையில் விசுவாசி, சபை கெட்டும்போதே நான் விசுவாசி, அன்று தான் அப்படி இப்படி
என்னோடய குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போகிறார்கள் என்று சொல்லுகிறவர்களுக்கு கூட ஆண்டவரை குறித்த சரியான ஒரு தெளிவில்லாமல், வெளிப்பாடு இல்லாமல், கர்த்தரை ஏன் சேவிக்க வேண்டும், எதற்கு அவரை ஜெபிக்க வேண்டும், அவர் யார், அவருடைய தன்மை என்ன, அவருடைய பரிசுத்தம் என்ன என்பதை குறித்ததான ஒரு தெளிவற்ற நிலையில் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை இன்று அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதோ ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறோம் என்று கடமையான ஒரு தொழுகையாக, ஆராதனையாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளை அறிய வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்கள், சொல்லப்பட்ட அடுத்ததாக சீசர்ல பார்த்து கேட்கிறார் அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறார், நீங்கள் என்னை யாருன்னு சொல்றீங்க? ஓகே, ஜனங்கள் சொன்னது போட்டோம். எல்லாம் தின்னவன், வியாதி குணமாக்கப்பட்டவன், அற்புதம் பெற்றவன் சொல்லிட்டான். சரி, எனக்கு கூட உட்காந்துட்டு இருக்கிறீங்களே, நான் எங்கே போனாலும் என் கூட வாரீங்க, என் பேச்சை கேட்குறீங்க, என் பக்கத்தில் உட்காந்துருக்கிறீங்க, ஒருத்தன் என் மார்பில் சாஞ்சிருக்கிறான், எல்லாம் என்ன சார்ந்திருக்கிறீங்க இல்லையா? உங்களுக்குரிய அறிவு என்ன? இது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த காரியத்தை ஒரு உறுதி செய்ய வேண்டும். ஒவ்வொரு டைமிலையும் ஏன் ஆண்டவர் அதை கேட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றிகரமாய் மாறுவதற்கு ஆண்டவரை குறித்த ஒரு திட்டம், தெளிவான ஒரு அறிவு நமக்கு தேவை. ஒரு வெற்றிகரமாய், ஒரு ஆவிக்குரிய நிலையில், பிரகாசமான நிலையில் உள்ள ஒரு வாழ்க்கை நம்ம காணப்பட வேண்டுமென்றால் நமக்கு ஒரு வெளிப்பாடு உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை தேவை. பாருங்கள், சொல்லப்பட்டு வாசிப்போம் தொடர்ந்து. எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க. 12 பேரும் அமைதியாக இருக்கும். ஒருத்தன் மட்டும் வாய் திறக்கிறான். பாருங்க, சீமோன் பேதுரு இயேசுவை நோக்கி, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். எவ்வளோ அருமையான அற்புதமான ஒரு வெளிப்பாடு. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் என்னை குறித்து என்ன சொல்லுகிறீர்கள்? யார் என்று சொல்லுகிறீர்கள்? உங்கள் அறிவு கண்கள் எவ்வளவு திறந்திருக்கிறது? எப்படிப்பட்ட வெளிப்பாடில் என்னை பின்பற்றுகிறீர்கள்? நீங்களும் அவர்களைப் போல வேளா சாப்பாடு கிடைக்கும், வியாதி வந்தால் இயேசு குணமாக்குவார், மரித்தாலும் உயிரோடு எழுப்புவார். இந்த அற்புதமெல்லாம் நடக்காது, நமக்கு நடக்கும். நம்ம ஆண்டவரையே பின்பற்றி அவரே ஆராதித்து அவரை சேவித்து பின்னதாய் போய்கொண்டிருந்தால் போதும், நம்முடைய காரியங்களெல்லாம் நடக்கும் என்றுள்ள நிலையில் நீங்கள் வர்றீங்களா? இல்லை, என்னை குறித்து உள்ள வெளிப்பாடு என்ன என்பதை கேட்டார். உடனடியாக சீமோன் பேதுரு என்ன சொல்றார்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். உடனடியாக பாருங்கள், எவ்வளவு அருமையான வார்த்தை சொல்லுங்க. இயேசு அவனை நோக்கி, சீமோனே, பாருங்கள், நீ பாக்கியவான். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான காரியம். நீ பாக்கியவான். மாமிசமும் இரத்தமும், உலகத்துக்குரிய அறிவோ, படிப்போ, கல்வியோ, பொதுவான அறிவோ அல்ல உனக்கு வெளிப்படுத்துறது. பரலோகத்தில் இருக்கிற என் பிதா வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. பாருங்கள், அந்த வெளிப்பாடு அவனுடைய வாழ்க்கை சரியா இருந்த அடுத்த வார்த்தை என்ன சொல்லுகிறார்? சொல்லுகிறேன், இந்த கல், இந்த வெளிப்பாடாகி இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பார்த்தீங்களா? அப்போ ஒரு சபை ஆவிக்குரிய சபையாய் கட்டப்பட வேண்டும் என்றால் அந்த ஊழியத்தை செய்கிற ஒரு ஊழியக்காரன் சரியான வெளிப்பாடு பெற்ற ஒரு மனுஷனாக இருக்க வேண்டும். சத்தியத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு, உபதேசத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு, ஊழியத்தை குறித்த ஒரு தரிசனம். பிரைஸ் தி லார்ட். இந்த வெளிப்பாடு சரியா இருந்தால் அவன் கட்டுகிற தேவ சபை ஊழியம் சரியானதாக இருக்கும். அதில் சொல்லப்பட்டிருக்கிற மாமிசமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே உனக்கு இதை வெளிப்படுத்தினார். நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாள வாசல் அதை மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. எவ்வளோ அருமையான ஒரு வெளிப்பாடு பார்த்தீங்களா? முதலாவது, தேவ சபையை ஸ்தாபிப்பதற்காய் தேவன் ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறார்.
பேதுருவுக்கு கர்த்தர் பொறுப்பு. பாருங்க, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தா தெரியும், படித்தால் ஒரே பிரசங்கத்தில் எத்தனாயிரம் பேர்? 3000 பேர். அல்லேலூயா. ஒரே பிரசங்கம். ஆமென். காரணம் என்ன? அந்த வெளிப்பாடு பட்டதினால். அல்லேலூயா. அவங்க அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி அப்போஸ்தலரை நோக்கி, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? குத்தப்பட்டது, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் உண்டாகிறது. பைசலாடு. காரணம் என்ன? பேதுருடைய பிரசங்கம். ஆமென். அவருடைய உள்ளங்களை தொட்டது. உடனடியாக வேறு ஒன்றை சொல்லவில்லை, நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க? மனம் திரும்புங்க. அல்லேலூயா. அப்போ சபை சரியான சபையாய் ஒரு வெளிப்பாடு பெற்றவன் சபையை கட்டி எழுப்புகிறான் என்றால், ஒரு ஊழியத்தை கட்டி எழுப்புகிறான் என்றால், முதலாவதாய் அவன் மனம் திரும்புதலை குறித்து போதிப்பான். நீங்கள் ஒவ்வொரு மனம் திரும்பி நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்தாய் உங்களுக்கு கிடைக்கும். பிரைஸ்-தி-லார்ட். அல்லேலூயா. கீழே வாசிக்கும் போது இன்னும் அநேக வார்த்தைகளால் ஒரு மாறுபாடுள்ள அந்த சந்ததியை விட்டு நீங்கள் பிரிந்து பாருங்கள். அந்த வெளிப்பாடு பெற்றவனுடைய போதனையினுடைய ஸ்டைலை பாருங்கள். மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு என்ன செய்யுங்கள்? பிரிந்து. ஆமென். பாரம்பரியத்தை விட்டு பிரிந்து, பாவ பழக்க வழக்கத்தை விட்டு பிரிந்து, உலக வழக்கத்தை விட்டு பிரிந்து ரட்சித்துக் கொள்ளுங்கள் சொன்னார். ஏற்றுக்கொண்டவர்கள் பெற்றார்கள் 3000 பேர். ஹல்லேலூயா. 3000 பேர். இதுதான் அந்த வெளிப்பாடு பெற்றவனால் முதலாவது ஸ்தாபிக்கப்பட்ட தேவனுடைய சபை. பிரைஸ்-தி-லார்ட். பாருங்கள், 2 கொரிந்தியர்ல 4வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிப்போமாக. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனதை என்ன செய்திருக்கிறான்? குருடாக்கி வைத்திருக்கிறான். அல்லேலூயா. இதாக்க நான் நேரம் உங்களுக்கு சொன்னேன், மறைவு நீக்கப்படுதல், திரை மாற்றப்படுதல். ஆமென். வெளிப்பாடு. ஆமென். அதான் சத்துருவாகிய இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய சாத்தான் ஜனங்களுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். நமக்கு தெரியும், அப்போஸ்தலன் பவுல் சவுலாய் இருக்கும்போது நடந்த சம்பவம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் பார்க்கும்போது தெரியும். வாசிப்பான வசனத்தை. சவுல் என்பவன் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி இப்போ பவுல் சவுலா இருக்கும் போது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக சீர்னார். அதான் சொல்லப்பட்டிருக்க. காரணம் என்ன? நாம் இங்கு வாசித்தோம் 2 கொரிந்தியர் 4:4. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை என்ன செய்திருக்கிறான்? குருடாக்கி வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவராய் இயேசுவை ஒரு மனிதன் இரட்சகர் என்றும் அவர் தேவன் என்றும் அவரே பாவத்திற்கு பரியாய் சிலுவையில் மரித்தவர் என்றும் அவரே அடக்கப்பட்டு உயிரோடு எழுந்தவர் என்றும் அவரை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும் என்று ஒரு மனிதன் ஏன் அறிய முடியவில்லை என்றால், ஏன் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால், இதை புரிந்து இயேசுவது ஏன் வரவில்லை என்றால், அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. இது யாரு? சத்ரு. மாமிச கண் திறந்தா இருக்கும். அநேகர் அப்படிதான், கண் நல்ல பார்வை இருக்கும், ஆனால் உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் பார்க்க அவங்களுக்கு முடியும், ஆனால் ஆண்டவரை பார்க்க முடியாது. விசுவாசிகளில் கூட அநேகர், ரட்சிக்கப்பட்டன்னு சொல்கிறவங்கள கூட அநேகர் உலக பிரகாரமாய் ஆசீர்வாதங்கள், நன்மைகள், உலக செழிப்பு, உலகத்துடைய காரியங்கள் எல்லாம் அவங்கள ஆர்வம் இருக்கும், நல்லா தேடுவாங்க, முயற்சிப்பாங்க. ஆனால் ஆண்டவரை தேட மட்டும் கண் மங்களாய் மாறிடும். ஆபிரகாமோடு கூட லோத்து கடந்து சென்றான். ஆபிரகாம் வெளிப்பாடை பெற்றவன், தரிசனம் பெற்றவன், தேவனுடைய அழைப்பை பெற்றவன். பிரைஸ்-தி-லார்ட். கடந்து போகும்போது லோத்தும் கூட கடந்து போகிறான். பிரைஸ்-தி-லார்ட். போகிற இடமெல்லாம் ஆபிரகாம் பலி செலுத்துவான், கர்த்தரை ஆராதிப்பான். அதையும் பார்க்குறான், அங்கேயும் அவனும் ஆராதிக்கிறான்.
அவரை ஆராதிக்க ஒதுங்க முடியாது இல்லையா? அவரை ஆராதிக்கிறான், பலி செலுத்துறான், அங்கே லோத்து நின்று கொண்டிருக்கிறான். நன்றா புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆபிரகாமையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார், லோத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். காலங்கள் சென்றது. திடீரென்று 2 பேரும் பிரிய வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அந்த நேரம் தான் ஆபிரகாம் சொல்லுகிறார், நீ வலப்புறம் போற, நான் இடப்புறம் போறேன். பிரைசரா, நீ கிழக்க போன, நான் மேற்க போறேன். நீ எங்க போனோம், நீ எதை தெரிந்து கொண்டு வேண்டாம். பிரைசலாட். பாருங்க, தரிசனம் பெற்றவனுடைய ஒரு நிலை. தரிசனமும் அழைப்பும் பெற்றவன் உலக பொருளுக்காய், பணத்துக்காக, உலகத்துக்குரிய காரியங்களுக்காக அங்கலாச்சிட்டு இருக்க மாட்டான். அவனு நல்ல ஒரு தெளிவு இருக்கும், என்னை தேவன் நடத்துவார், தேவன் போஷிப்பார், கர்த்தர் கொடுக்கிறது போதும், எல்லோரு நிலையிலும் திருப்திகரமாய் வாழ்ந்து கொண்டிருப்பான். மற்ற பேரளவில் ஆபிரகாம் பார்த்து வந்த லோத்தை போன்ற நபர்கள், மற்றவர்களை பார்த்து சபைக்கு வந்து ஞானஸ்நானம் எடுத்தவங்களுக்கு பூரா உலக ஆசை, உலகம் உலகம் உலகம். அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, அப்படி இருக்கலாமா, இதே சிந்தனை தான், கற்பனை. லோத்தின் வாழ்க்கையில் அதுதான். பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்தது. வேதம் சொல்லுகிறது, கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது சோதோம் கொமோரா பட்டணம் இருக்கிற ஏரியா அவனுடைய பார்வைக்கு எப்படி தெரியுதான்? கர்த்தருடைய தோட்டம் போல. இதுதான் அந்த தரிசனம் இல்லாதவனுடைய நிலை. தேவனை குறித்த ஒரு அறிவு, தெளிவு இருக்கணும். பரலோக ராஜ்யத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு இருக்க வேண்டும். ஆமென். அழைத்த கர்த்தரை குறித்த ஒரு அறிவு இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஊழியத்தை குறித்த ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். இந்த தெளிவில்லாத ஒரு நபர் போதிப்பதும் அப்படிதான் இருக்கும். உலக செழிப்பு என்று பாருங்கள், உலக செழிப்பை பற்றி பிரசங்கிக்கிற ஏராளம் பேர் இருக்கிறாங்க. அப்படி ஆக்குவார், இப்படி ஆக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார், வலப்புறமும் இடப்புறம் இடங்கொண்டு பெருக பண்ணும். 100 மடங்கு ஆசீர்வாதம், 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 ஆசீர்வாதம் என்றே உலகத்துள்ள நன்மைகளை குறித்தே பிரசங்கித்து ஜனங்களுடைய கண்களை குருடாக்குன மேல குருடாக்கி உலகத்திலே பிடிச்சி கட்டி போட்டுறாங்க அநேக போதனைகள். அன்பான தேவனுடைய பிள்ளையே, அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த நாட்களில் மிக மிக கவனமாயிருங்கள். ஹல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய ஊழியத்தை ஒரு மனிதன் செய்கிறான் என்ற ஊழியக்காரன், அவனுக்கு தேவனை குறித்த ஒரு அறிவும் பரலோக ராஜ்யத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், மோசே இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு நேராக வழி நடத்துகிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மோசையினுடைய வார்த்தையின்படி ஜனங்கள் வருகிறார்கள். மோசைக்கு கர்த்தர் வெளிப்பாடை கொடுத்தார். தன் மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு வரும்போது பாலைவனமாகிய வனாந்தரத்தில் முட்செடியின் மேல் காட்சி அளிக்கிறார். காட்சி அளித்து மோசையை அழைக்கிறார். அழைத்து எகிப்துக்கு அனுப்புகிறார். இதுதான் வெளிப்பாடு. பைசலான் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் சொல்லிவிட்டார். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், மோசையின் மரண நேரம் வரையிலேயும் அவனுடைய வெளிப்பாடு மங்கல்ல. ஆமென். அதே போல மோசையை உத்தமமாக பின்பற்றி வந்த யோசுவாவுக்கும் காலேபுக்கும் வெளிப்பாடு மங்கல்ல. ஆச்சரியமான காரியம். ஆனால் ஜனங்களுக்கு தான் அப்பப்போ மங்கல் ஏற்பட்டது. அந்த சொன்னபோது உற்சாகமாக இருந்தாங்க. சின்ன வறட்சி வந்தோடனே கண்ணு மங்குச்சு, சின்ன நன்மை வந்தோடனே கண்ணு மங்குச்சு, சின்ன பிரச்சனை வந்தோடனே கண்ணு மங்குச்சு. இதாக்கும் அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கூட ஏற்படுகிற பிரச்சனை. பிரைஸ் தி லார்ட். ஆனால் லோத்துக்கு நிலைமை என்னானது? கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது அவனுக்கு இப்போ ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வெளிப்பாடை குறித்த அறிவு அவனுக்கு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கிறான். அவனுடைய வழிபாட்டு முறை, ஆராதனை முறை அவன் பார்க்கிறான், அவன் ஆராதித்திருக்கிறான். எல்லாம் மறந்து இப்போ செழிப்பை நோக்கி பார்க்கிறது. கர்த்தருடைய தோட்டம் போல் அவனுடைய கண்ணுக்கு காட்சி அளித்ததினால் அவன் சோதோங்குமர பட்டணத்து நேராய் தன்னுடைய கவனத்தை திருப்புகிறான். அங்கு சென்று அவன் அங்கு டென்ட் போட்டு அங்கு குடியிருக்கிறான். முடிவு என்ன நடந்தது? வெளிப்பாடு பெற்றவன் வெற்றிகரமாய் தன் பயணத்தை கொண்டு முடித்தான். பிரைஸ் தி லார்ட். ஆனால் உலக செழிப்பை பார்த்து போனவன் தோல்வியிலும் அடித்தட்டில் சென்று முடிந்தான். உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றிகரமாக முடிய வேண்டுமா? உன்னுடைய ஊழிய பாதை வெற்றிகரமாக முடிய வேண்டுமா?
நாம் வாசித்தது போல மத்தேயுவில் உன்னுடைய கண் தெளிவாக இருக்க வேண்டும். வாசிப்பான் வசனத்தை. தெளிவாயிருந்தால் வெளிச்சம். கண் ஒருபோதும் இருள் அடைய இடம் கொடுத்து விடாதே. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, உலக ஆசைகள், உலக சிற்றின்பங்கள், உலக ஐஸ்வர்யங்கள், இவைகளால் உன்னுடைய ஆவிக்குரிய தெளிவடைந்த கண் மறைக்கப்பட்டு குருடாய்விடக் கூடாது. கர்த்தருடைய கனமான ஊழியத்தை செய்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆமென். உனக்கு தேவன் கொடுத்த ஒரு வெளிப்பாடு இருக்கிறது அல்லவா, தரிசனம் இருக்கிறது அல்லவா, அழைப்பு இருக்கிறது அல்லவா, அது மங்கி போகாமல் இருக்க வேண்டும் என்றால், ஹல்லேலூயா, உன் கண் தெளிவாக இருக்க நீ கவனமாக இருக்க வேண்டும். உலகம் மறைக்கும், ஐஸ்வர்யம் மறைக்கும், உலக ஆசைகள் மறைக்கும், பாவ இன்பங்கள் மறைக்கும் கண்ணை, இச்சைகள் மறைக்கும், அருவருப்புகள் மறைக்கும் கண்ணை. இவைகள் ஒன்றும் உன் கண்ணை மறைக்காதபடி கவனமாயிருந்தால், ஹல்லேலூயா, போய் சேர வேண்டிய இடத்திற்கு சரியாக சென்று சேர முடியும். நான் சொன்னேன், மோசேக்கு கர்த்தர் வெளிப்பாடை கொடுத்தார். அந்த வெளிப்பாடின்படி யோசுவாவும் காலேபும் சரியாய் கடந்து சென்றார்கள். ஆனால் கூட வந்ததான இஸ்ரவேல் ஜனங்களோ வழிகளில் அவர்கள் அநேகர் அழிக்கப்பட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவருடைய உலகம் அவருடைய வெளிப்பாடை, அந்த பிரகாசத்தை மறைத்தது. உலக ஆசைகள், சிற்றின்பங்கள், தகாத சிந்தைகள், சுபாவங்கள் அவருடைய கண்களை மறைத்ததினால் சென்று சேர வேண்டிய இடத்திற்கு சென்று சேரவில்லை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் வசனத்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையை குறித்து மிக மிக எச்சரிக்கையாக இருக்கும்படி அன்பாக கேட்கிறேன். பவுலுடைய வாழ்க்கையில் அவன் சவுலாக இருக்கும்போது நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அவன் வாழ்க்கை என்ன நடந்தது? அவன் கண் குருடாக இருந்ததினால், ஆமென், தேவ ஜனத்தை துன்புறுத்துகிறவனாய் காணப்பட்டான். அவளை சிறைப்பிடிக்க சென்றவனாய் காணப்பட்டான். அவனை கொலை செய்வதற்காக வெறி கொண்டவனாயிருந்தான். ஆனால் அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் சொல்லும்போது அவனை கர்த்தர் சந்திக்கிற ஒளியின் மூலமாய் சவுல் சந்திக்கப்பட்ட போது கண் பார்வை இழந்தவனாய் கீழே விழுகிறான். அவன் எழுந்தான், கண் திறக்கப்படவில்லை. கர்த்தர் அழைத்தார், சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று. அவன் கேட்கிற, ஆண்டவரே, நீர் யார்? அதுவரையிலேயும் இந்த ஆண்டவராய் இயேசுவை குறித்த ஒரு அறிவற்றவனாய், கண் குருடானவனாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். இப்ப கேட்கிறான், நீ துன்பப்படுத்துகிற இயேசுதானே? பேசறான், பயந்தான், நடுங்கினான். கர்த்தர் அவனுடைய கண்களை திறந்தார். திறந்ததினால் பிலிப்பியரில் பார்க்கும்போது அவருடைய 3வது அதிகாரத்தை படித்து பார்க்கும்போது இந்த ஆண்டவரை அறிவதற்காக அவன் பிரயாசப்பட்டான். காரணம் என்ன? கண்கள் திறக்கப்பட்டது. அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்று நீங்கள் எப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறீர்கள்? பிரகாசமான தரிசனத்தோடு, எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் அதி சீக்கிரமாய் வருவார். அவர் வரும்போது அந்த மத்திய ஆகாயத்தில் நான் பிரவேசிப்பேன், என்னை அவரோடு கூட சேர்த்துக் கொள்வார். என்னுள் ஒரு வெளிப்பாடோடு கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லை. உலக ஆசை, சிற்றின்பம், உலக ஐஸ்வர்யம், உலகத்தின் இன்பங்கள், உலகத்தில் இச்சைகள், இவைகளுக்கெல்லாம் இடம் கொடுத்து உங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த பிரகாசத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இன்று கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனார் அவர்களுடைய மனதை என்ன செய்தான்? குருடாக்கி இருக்கிறார். பாருங்கள், அதனுடைய 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிப்போம். உங்கள் விசுவாசம் ஞானத்தில் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசம் மனித ஞானத்தில் அல்ல. அநேகர் கர்த்தரை சேவிக்க வருவார்கள், சபைக்கு ஞானஸ்நானம் எடுத்திருப்பார்கள். ஆனால் சுய அறிவு, உலக அறிவு, மற்றவர்கள் சொல்லி உள்ள அறிவு, வேதம் தான் சொல்லுகிறது,
உங்கள் விசுவாசம் மனுஷ ஞானத்தில் அல்ல. நாளைக்கு வந்த சந்தோஷமாக இருக்கு, எனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் என்று அல்ல. உலக அறிவின் அடிப்படையில் அல்ல. வேதம் சொல்லுகிறது தேவனுடைய பலத்தில் நிற்க வேண்டும். அப்போதான் அது உறுதி உள்ளதாக இருக்கு. பிரைஸ் தி லார்ட். மனுஷ ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 2 கொரிந்தியரில் 4வது அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிக்கும் போது வாசிப்போமாக. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்த தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு எங்கள் இருதயங்கள் பிரகாசித்தார். ஆமென். அப்படி என்றால் எங்களுடைய இருதயம் மனக்கண்கள் திறக்கப்பட்டது. அப்படி என்றால் மறைக்கப்பட்டதான குருடாக்கப்பட்ட எங்கள் குருடாய மறைவு நீங்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். அதை சொல்லப்பட்ட ஆண்டவரை அறிகிற அறிவிற்காக கண்கள் பிரகாசம் அடையணும், கண்கள் திறக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவு ஆகிய ஒளி. தேவனை அறிவதற்கு, தேவனோடு கிட்டி சேருவதற்கு சொந்த முயற்சி அல்ல. ஆமென். தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு எங்கள் இருதயங்களை என்ன செய்தார்? பிரகாசித்தார். பார்த்தீங்களா? அந்த மனக்கண்கள் மறைக்கப்பட்ட நிலை நீங்க வேண்டும் என்றால் கர்த்தரை நோக்கி மன்றாட வேண்டும். ஹல்லேலூயா. அதான் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 2:12 வாசிக்கும் போது வாசிப்போமாக. உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறிய, அன்பான தேவ பிள்ளையே, உனக்கு தேவன் வைத்திருக்கிற நன்மை அறிய, உனக்குரிய ஆவிக்குரிய வாழ்க்கை, லட்சியம் உள்ள வாழ்க்கையாய் ஓட, வெற்றிகரமாய் ஓட உனக்காய் தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய நன்மைகளை நீ அறிவதற்கு. ஆமென். வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தேவனால் அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். அந்த தேவன் தம்முடைய ஆவியினால் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், 1 யோவானில் 1வது அதிகாரம் 1 வாசிக்கும் போது வாசிப்போமாக. ஆதி முதல் பாருங்கள் சொல்கிறபடி யோவான் ஆதி முதல் இருந்தது, கேட்டது, கண்டதும், பார்த்ததும், ஓ பிரைஸ், ஜீவ வார்த்தைகளை அறிவிக்கிறோம். வெளிப்பாடு பெற்றவன். ஆமென். வெளிப்பாடு பெற்றவன் தெளிவாய் பேசுகிறான். பாருங்கள், யோவான் வெளிப்பாடு எப்படி பெற்றான் பாருங்கள். ஆதி முதல் இருந்தவரை அறிந்தவன். அடுத்தது, அதை நான் கேள்விப்பட்டோம், கண்களால் கண்டோம், நோக்கி பார்த்தோம், ஜீவ வார்த்தை குறித்து உங்களை அறியும். வெளிப்பாடு பெற்றவனுடைய பேச்சு. ஹல்லேலூயா. பாருங்கள், அடுத்த 2ஆம் வசனம். வெளிப்பட்டது, வெளிப்பட்டதுமான இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு சாட்சி கொடுத்து அறிவிக்கிறோம். பாருங்கள், அந்த தெளிவு. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவனை குறித்த ஒரு வெளிப்பாடு வேணும். கர்த்தரை சேவிக்கிறோம், எந்த நிலையில் சேவிக்கிறோம்? வசனத்தை கேட்கிறோம், எப்படிப்பட்ட நிலையில் கேட்கிறோம்? வேதத்தில் நாம் பார்க்கிறோம் அல்லவா? வழிகர்களே விழுந்த விதை, கற்பாறு நிலத்தில் விழுந்த விதை, முட்கள் நிறைந்த நிலத்தில் விழுந்த விதை, நல்ல நிலத்தில் விழுந்த விதை. 4இல் 3ம் பலனற்றதாய் மாறிவிடுகிறது, 1 மட்டும் பலனுள்ளதாக இருக்கிறது. நல்ல நிலத்தில் திறக்கப்பட்ட கண்களோடு கூட, ஆவியானோட உதவியோடு கூட, பண்படுத்தப்பட்ட இருதயத்தில் விழுகிறதான கர்த்தருடைய வார்த்தையாகிய விதை 1 30, 60, 100 மேனி பலன் கொடுக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கை, வெற்றிகரமான வாழ்க்கை நிற்க வேண்டுமா? சவாலின் வாழ்க்கையை ஓடி முடிக்க வேண்டுமா? இன்று உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு கட்டாயம் தேவை.
பாருங்கள், அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அதனுடைய 1 கொரிந்தியர்ல 2:13 வாசிக்கும் போது அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் என்ன சொல்லுகிறார் சொல்லிவிட்டு அடுத்தது பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவர்களை சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். பாருங்கள், பேசுகிறார். வேதத்தின் காரியங்களை, உபதேசங்களை, போதனைகளை இவைகளெல்லாம் உலக அறிவை பயன்படுத்தி கேட்பதல்ல. பிரைஸ் தி லார்ட். ஆவியரோட உதவியோடு கூட புரிந்து கொள்ள நமக்கு தேவை. அநேகர் பொதுவான கண்ணோட்டத்தில் தான் வசனத்தை கேட்பார்கள். அவர்கள் வாழ்க்கையில் அது பலன் செய்வதில்லை. நிறைய பிரசங்கம் கேட்பாங்க, நிறைய கேட்பாங்க. ஆனால் எதுலேயுமே அவர்கள் வாழ்க்கையில் பலன் செய்தது மாதிரி பார்க்க முடியாது. பழையது போல இருப்பாங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளை, இன்று பேசுகிறார். நான் முதலாவது வாசித்த அந்த வசனத்தை வாசிப்போமாக. அந்த 1 கொரிந்தியர்ல 2வது அதிகாரம் பிரைஸ் தி லார்ட் 9-10 வசனத்தை வாசிப்போம். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கண் காணவும் இல்லை, எல்லாம் உலக பிரகாரமான அறிவுள்ளவர்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது, தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த வெளிப்பாடு பெற்றவர்களாக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுங்கள். ஒரு ஊழியம் செய்யலாம். வேதம் நமக்கு சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். கண் சரீரத்திற்கு விளக்காக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். உன் கண் வெளிச்சம் அதாவது பிரகாசமாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் எப்படி இருக்கும்? வெளிச்சமாக இருக்கு. உன் கண் கெட்டதாக இருந்தால் இருண்டதாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்று நம்முடைய கண்கள் திறக்கப்படுவதற்காய் தேவனது கேளுங்கள். வேதம் சொல்லுகிறது, பிரகாசமான மன கண்களை கொடுக்கிறவர். வெளிப்படுத்த 3வது அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரகாசமான மனக்கண்கள், தேவனை அறிய வேண்டிய பிரகாரம் அறிய நமக்காய் தேவன் ஆயத்தப்படுகிற அந்த ஸ்தலத்தை தூர பார்வை. ஆமென். ஆபிரகாமுக்கு தூரத்தில் கண்டு கொண்டான் சொல்லப்பட்டிருக்கிறது. எது? தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்கள நகரத்தை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு. மறைவு நீக்கப்பட்ட நிலையில் பிரகாசமான மன கண்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. இந்த வசனத்தின்படி உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும், என் கண்களை திறந்தருளும். ஒரு குருடனாய் வாழாதபடி கண் திறக்கப்பட்டவன வாழ கிருபைதாரும். உலகத்தால், உலக செழிப்பால், உலக நன்மைகளை நாடி என் கண்கள் மறைக்கப்படாதபடி காத்துக்கொள்ள கிருபைதாரும். கண் குருடனாய் இருந்தான் சவுல். கர்த்தர் கண் திறந்து பவுலாய் கர்த்தர் மாற்றினார். அந்த ஆண்டவரை அறிகிறதற்காக பிரயாசப்பட்டது மட்டுமல்ல, அநேகருக்கு இந்த ஆண்டவரை அறிவிக்கிறவராய் மாறினார். இவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு காரியம். இந்த உன்னதமான தேவனுக்கு முன்பதாய் நம்மளை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, என் கண்களை திறந்தரலாம், என் கண்களை திறந்தரலாம் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்று நாளில் கேட்கப்பட்ட வசனத்தின்படி கர்த்தாவே, ஒரு கண் பார்வையற்றவர்களாய் குருடர்களாய் காணப்படாதபடிக்கு தேவன் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிற காரியங்களை ஆவியானவர் வெளிப்படுத்தி கொடுப்பீராக. பிரைஸ் தி லார்ட். அநேகர் தேவனை அறிய முடியாதபடி, தங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை அறியவும் அனுபவிக்கவும் முடியாதபடி குருடர்களாய் வாழும்போது இந்த நாளிலே கண் திறக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேன். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையிலையும் தேவ ஆவியனோட ஆளுகை வெளிப்படட்டும். வசனத்தை கேட்ட ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதி பெரிய காட்ட செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.